ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களின் ஜீவாதாரமாக திகழும் பவானிசாகர் அணை 60 ஆண்டுகளை கடந்து இன்று 61வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க உள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்ப்போம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பவானியாரும் மோயாரும் சேரும் இடத்தில் பவானிசாகர் அணை 10.5 கோடி ரூபாய் செலவில் 1955ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அணையின் மொத்த உயரம் 120 அடியாகும். இதில் 105 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகிறது. பவானிசாகர் அணை மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,07,000 ஏக்கர் விளை நிலம் பாசன வசதி பெறுகிறது. இது தவிர பவானி ஆற்று பாசனத்தில் தடப்பள்ளி கால்வாய் மூலம் 17,654 ஏக்கர் நிலங்களும், அரக்கன்கோட்டை கால்வாய் மூலம் 6,850 ஏக்கர் நிலமும் பாசன வசதி பெறுகிறது. இதேபோன்று காளிங்கராயன் கால்வாய் மூலம் 17,776 ஏக்கர் விளைநிலம் பாசனம் பெறுகிறது. இந்த அணையின் மூலம் இல்லாவிட்டால் இந்த ஈரோடு மாவட்டமே ஒரு பாலைவனமாகத்தான் இருக்குமே தவிர விவசாயிகள் எல்லாம் பஞ்சம் பிழைப்பதற்காக வேறு மாநிலத்திற்கு செல்ல வேண்டும். ஆகவே அத்தகைய ஒரு இழிநிலைக்கு விவசாயிகளை தள்ளாமல் ஒரு காப்பாற்றப்படுவதற்கு காரணம் இந்த பவானிசாகர் அணை என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பவானிசாகர் அணையில் மொத்தம் 19 மதகுகள் உள்ளன. இதில் பவானி ஆற்று மதகுகளில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் மூலம் 8 மெகாவாட் மின்சாரமும், கீழ் பவானி கால்வாய்கள் மூலம் வெளியேற்றப்படும் நீரின் மூலம் 8 மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தங்களுடைய வாழ்வும் வளமும் பவானிசாகர் அணையை நம்பியிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஆசியாவிலேயே மிகச்சிறந்த பெரிய மண்ணணை ஆக இந்த அணையானது என்றும் நிலைத்து நிற்கும், எக்காலத்துக்கும் இருக்கும், பல தலைமுறைகளுக்கு நீடிக்கும். எங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய அணை, எங்களுடைய வாழ்வும் வளமும் இந்த அணையை பொறுத்தே இருக்கின்றது. தெற்கு ஆசியாவின் மிகப்பெரிய மண் அணை என்ற பெருமையை பெற்றுள்ள பவானிசாகர் 60 ஆண்டுகள் கடந்தும் பழமை மாறாமல் இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது.